வணக்கம். ஸ்ராயனம. முதலில் நாம் நம்மை நம்புவோமாக. நம்முடைய தன்னம்பிக்கை, நம்முடைய தைரியமானது நம்மை ஒரு கஷ்டத்திலிருந்து மீட்டு வந்து கொடுக்கும். கஷ்டம் வந்துவிட்டது என்று துவண்டு போய்விட வேண்டாம். அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வெளியே வந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று யோசனை செய்ய வேண்டும். 4 பேர்கிட்ட கேட்டால் 4 பேர் நல்லதும் சொல்லித் தருவார்கள். 4 பேர் ஏளனமாக பேசவும் செய்வார்கள். நம்மகிட்ட நல்லதை பேசிக்கிட்டு முதுகில் குத்துறவங்களும் இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். அடுத்தவர்கள் யாரும் வந்து வாழ முடியாது. அறிவுரை சொல்பவர்கள் அனைவரும் ஆபத்து நேரத்தில் உதவிக்கு வருவார்களா என்றாலும் கேள்விக்குறிதான். என்னதான் உயிராக பழகி இருந்தாலும் கூட கஷ்டம் என்று வரும்போது விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இருக்க மாட்டார்கள். முதலில் ஒருவரை உன்னை நீ முதலில் நம்பு. உன் மீது முழுமையாக நம்பிக்கை வை. பிறர் மீது அப்புறம் நம்பிக்கை வைக்கலாம். அந்த நம்பிக்கையே உனக்கு துரோகமாக மாறிடக்கூடாதல்லவா? நம்முடைய முதல் எதிரியே நம்பிக்கை துரோகம் தான். நாம் யாரை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அதுதான் நம்முடைய முதல் நம்பிக்கை துரோகிகளாக இருப்பார்கள். கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நாம் முதலில் நம்பியவர்கள் மட்டுமாகத்தான் இருக்கும். அதனால் எதிலும் கவலைப்படாமல் தைரியமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அடுத்த வழியை, அடுத்த அடியை எடுத்து வைத்து வாழ்க்கை பாதையில் முன்னேற்றமடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ராயனம்.